உண்மையிலே என்ன சொல்கிற வந்து ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர்ஸும் எடுக்கிறன்றது வந்து எவ்வளவு தூரம் கஷ்டமான விஷயம்ன்றது வந்து நார்மலாக இந்த யூடியூப் சேனல் செய்யக்கூடியவங்களுக்கு வந்துட்டு தெரியுமன்ற வகையில் வந்து இப்படி மாமாவுக்கு வந்து இப்போ 2 லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்தது ரொம்ப சந்தோஷம் தானே. நினைக்கிறேன் எதுவும் நான் இந்த இடத்துல ஒரு ஓய்வு ஒன்றை கொடுத்து அமர வைக்கலாமன்ட்டு உண்மையான சந்தோஷம். ஸோ அவங்க வந்து உள்ளே இருக்கிறது கவலையாக இருந்தாலும் சப்ஸ்கிரைபர் ரீதியாக பார்க்கல இன்னும் அவ்வளோ ஒரு பிரச்சனை நடந்தும் சப்ஸ்கிரைபர் கூடிக்கொண்டு போகுதுன்றீங்கள உண்மையிலே சந்தோஷப்பட்டாங்க. வந்துட்டு எங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு டவுன் ஆகி எங்களோட சேனல் வந்துட்டு விழுந்துடும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் நினைச்ச டைம்லையும் கூட வந்து தம்பி உள்ளே போனதெல்லாம் நாங்கள் வீடியோ போட்டோன்னே பெரிய ஒரு ஆவலோட இருந்தாங்க. வியூவர்ஸும் கூட அதுக்கப்புறம் எல்லாம் எனக்கு இப்போ 30,000 சப்ஸ்கிரைபரை போகுது. இப்போ உள்ளுக்க போய் இருந்ததுக்கு தான் காரணம் இது. உண்மையாகவே நான் தெளிவாக சொல்லுவேன். இதில் தம்பி போன காலத்தில் இருந்து வரமாட்டேன்றா இன்றைக்காவது கூப்பிட்டு இந்தியில இருந்தாது இந்த சேனலுக்கு வர சொல்லி விடப்பாடி. இவ்வளவு எதிர்ப்புங்கிற மத்தியில 2.5 லட்சம் சப்ஸ்கிரைப் வாங்குறது 2.5 லட்சம் தண்ணியில வீட்டுல மூவும் கழுவ பல்லாயிரக்கணக்கான மக்களை வந்து வாழ வச்சதான ஒரு சேனல்னு சொல்லியிருக்க. அது மட்டும் இல்லாமல் வந்து இதுவரைக்கும் ஏன்னா இவ்வளோ ஒரு சவால்கள் மத்தியிலையும் வந்து கண்டிப்பாக வந்து ஆதரவு தந்த மக்களுக்கும் இந்த தந்து கொண்டிருக்கும் இன்னும் தருவதற்கும் வந்து பெரிய ஒரு நன்றி என்எஸ்கே குடும்பம் சார்பாக. சில பேர் வந்து இவங்களை வந்து எதிராக விமர்சித்து கொண்டிருந்தாலும் இன்றைக்கு பல பேரால் பல மக்களால் வந்து பாராட்டப்படுகிற ஒரு ஆக்கள் என்று சொன்னால் கடந்து வந்த பாதைகளை மறந்து போகிறோம் மனுஷன் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து உண்மையிலே வந்து இன்றைக்கு வந்து இந்த 200K சப்ஸ்கிரைபர்ஸ் நாங்கள் ரீச் பண்ணியிருந்தாலும் அதுக்கு ஆரம்ப நாட்களில் வந்துட்டு எங்களுக்கு வேறு அமைஞ்சது வந்து எங்களோட இந்த இடத்துலையும் உண்மையிலேயே இங்கே இது என்ன ஒரு கேவலமான புத்தி இது. ஷீட் எடுத்துட்டு போகும். ஓகே ஓடியாங்கோ. இப்படியே நீ காய்ச்சொண்டு போனேன்னா நான் அளவில் கட்டுருவேன். அதாவது வந்து கதையை இதோட நிற்பாட்டி கொள்வோம். சந்தோஷம். அதே மாதிரி என்னடா என்னடா இந்த கிரந்தத்துக்கு ஒரு அளவில்லை. இந்த வரிப்புலியின் கோடெல்லாம் வர்ணக்கோடு ஆகாதே எங்கட சுயிர் வந்திருக்காரு கூப்பிடால வரிப்புலியின் கோடெல்லாம் வர்ணக்கோடு ஆகாதே மேலே ஒரு காலத்துல நான் சொல்லுங்க. வந்து என்ன சொல்றது ஒன்றும் இல்லை தெரியும் தானே என்ன விஷயம் என்னது அவங்கள அழைச்சிருக்கோன்னு சொல்லி அப்போ கேட்குறேன் யாருக்கு வட்டி மக்களுக்கு தீர்த்துறாரு யாருக்கு தீர்த்துறாரு. சரி இப்போ மக்களுக்கு தீர்த்துறேன்னு நான் சொல்லிட்டேன். இப்போ யாருக்கு தீர்த்தப்புறேன் அதான் கேட்குறேன். யாருக்கா செய்கிறீர்கள்னு தெரியலையே. இது அதான் அது வந்து ஒரு சந்தோஷம் தான் வந்து அதாவது வந்து இன்றைக்கி நாங்கள் 2 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸை வந்துட்டு அடைஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது வந்து நீங்களும் ஒரு யூடியூப் சேனலை வந்துட்டு ரன் பண்ணி கொண்டு இருக்கு. எனக்கு இதை பற்றி தெரியும். ஆனால் வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் வந்து என்னடாப்பா 2 லட்சம் அந்த மாதிரி போட்டுருக்கேன் பார்த்தேன். அப்போ எந்த அப்புறம் இங்கே மதியம் இல்லை நான் வாட்ஸ்அப்பில் போய் பார்க்குறேன் இல்லை. அப்போ சும்மா தெரியா சோட்டா போட்டிருந்தது எல்லாம் பார்த்தேன். பார்க்கத்தான் அப்புறம் வேறு சொன்னால் இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் நிற்கும் தம்பியாக்கள் இன்றைக்கு வந்து கேக் கட் பண்ணுவாங்க. இன்றைக்கு வந்து ஒரு சந்தோஷமான ஒரு கேரியன் தான்னு சொல்லி அதுக்கு 2 நாள் வேலைக்கு வந்துட்டேன் அந்த டைமுக்குள்ளே. ஒரு நேரம் போயிலே இப்போ நீ தான் வந்திருக்க முதலாவதா முழங்குது இல்லை உண்மையாக தான் இன்றைக்கு வந்து உண்மையிலே இந்த இடத்துல இல்லை. அதோட நான் உண்மையாக இப்போ எல்லோரும் வரணுமென்னு எதிர்பார்க்கல. என்ன சொல்கிறேன், இது வந்து இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு பெரிய விஷயமா இருந்தாலும் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு இதை செய்யணுமென்ற அளவுக்கு நான் யோசிக்கிறேன். ஆனால் நார்மலாக தெரிஞ்சவங்க வந்துட்டு வந்தால் இந்த இடத்துல வந்து கலந்து கொண்டு அதை செய்வோம் அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சிருந்தேன். அந்த வகையில் உண்மையிலே என்ன சொல்கிறேன் வந்து ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர்ஸும் எடுக்கிறன்றது வந்து எவ்வளவு தூரம் கஷ்டமான விஷயம்ன்றது வந்து நார்மலாக இந்த யூடியூப் சேனல் செய்யக்கூடியவங்களுக்கு வந்துட்டு தெரியுமன்ற வகையில் வந்து உண்மையிலே பெரிய ஒரு விஷயம்னு தான் நான் சொல்லணும். அதே நேரம் இங்கே இருக்கக்கூடிய மற்றவங்கள்ட்ட கருத்தையும் வந்து நாங்கள் கேட்ட வண்ணமாக மிச்ச கதைக்குள்ளாக போவோம். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எங்களுடைய அக்காண்ட மகனண்டு சொல்லக்கூட எனக்கு பெருமையாக இருக்குது. என்னடா நீ சிரிக்கிறேன்? அந்த வகையில் வந்து உண்மையிலேயே பார்க்குறதுக்கு வந்துட்டு ஒரு 35 வயசு மாதிரி கூடிய மாதிரி
இல்லை 35 வயசு மதிக்கக்கூடிய மாதிரி இருந்தாலும் ஆனால் இப்போ 18 வயசு கூட இன்னும் ஆகாத எங்கட ஜதுவை நான் இந்த இடத்த கூப்பிட்றேன். அதாவது எங்கட இந்த 200K செலிப்ரேஷனில் வந்துட்டு அவன் ஒரு கருத்தை நான் கேட்பேன். வீடியோவில் பார்க்குறேன் இல்லையா அவரோட கதையில் சர்வம் படத்தில் வர ஆர்யா மாதிரி வந்தான் அந்த ஆண்டைக்கு கடற்கரை கிட்ட சிறகுகள் வந்தது ஓடியா அண்டைக்கு உங்களோடத்துக்கு வந்தான் தொட்டப்பா மாதிரி கிடந்துச்சு. சரி இப்போ என்னென்றால் இப்போ நான் அவன் என்னடா அவனை கதைக்க கூப்பிட்டு அப்புறம் பாடி விட்டு அவன் போயிடுவான். ரைட் ஜாது இப்போ கதை ஏதாவது சொல்ல வேண்டும் ஒவ்வொரு நாளும். அதாவது நான் இப்போ கூட டிக்டாக்லாம் பார்க்கும்போது வந்து இப்போ வந்து என்னென்னு சொன்னால் இப்போ கிருஷ்ணா மாமா மாதிரி தான் நானும் பண்ணுற மாதிரி அந்த இதுகள் எல்லாம் வீடியோக்கள் எல்லாம் அப்போ அதே மாதிரி நீங்கள் இப்போ வந்து கதைக்க போகிறேன் இது சம்மந்தமாக என்ன மாதிரின்னு சொல்லி சொல்ல போகிறேன் சொல்லும் போய் தொடங்கிகள். இல்லை அவன் கதை இப்போ அவன் என்ன தனியாக ஒரு சேனல் ரன் பண்ணுறான் 18 வயசுல உனக்கு அப்புறம் அவனுக்கு கதைக்க தெரியாண்டா பகுடி இல்லை நீ கதை ஐயா சரி தொடங்க. சரி சரி வா துவங்க சரி சரி துவங்கடா. அது வந்து எனக்கு இதில் கொஞ்சம் அனுபவம் குறைவிட ஏன்னா டிக்டாக்கள் யூடியூப்ல எல்லாம் கூடுதலாக செய்து கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள். அப்போ இதில் உனக்கு கொஞ்சம் அனுபவம் கூட. சரி சரியா அவனை கூப்பிட்டு கேளப்பா நீ கதைடா நேரம்மா அதான் சரி ரெண்டு கதை என்ன வந்துட்டு இப்படி மாமாவுக்கு வந்து இப்போ 2 லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்தது ரொம்ப சந்தோஷம் தானே. எதிர்பார்க்கல நான் இப்படி நான் வந்துட்டு எனக்கு வந்து அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதத்தே உலகு துப்பாக்கி துப்பாயன்னாரி தூவும் மலை அப்படின்னு முடிச்சு போட்டு நினைக்கிறேன். எதுவும் நான் இந்த இடத்துல ஒரு ஓய்வு ஒன்றை கொடுத்து அமர வைக்கலாமண்டு. சந்தோஷம். போயிட்டு வாங்க. இந்த இடத்தையும் கூட நான் அடுத்த வந்துட்டு அழைக்க விரும்புகிறேன்னு வந்து பார்த்தீங்க சொன்னால் வந்துட்டு அறுபது சிலவில் தண்ணி என்ற மாதிரி நினைக்கலாம். உண்மையிலேயே நான் அனுபவத்தான் கூப்பிட்றேன். அனுபவா ஏன்னா மனுஷ வாழ்க்கை எவ்வளோ காலம்னு சொல்லல அது உன்னையும் பார்த்தா உண்மையிலேயே பாவமாத்தாங்க இன்றைய நாளைக்கு கொண்டு தான் இருக்கிறேன். ஓடியா எல்லாம் சொல்லுவாங்க நான் போகிற இடத்துல நான் கலாய்க்கிறேன். ஆனால் எங்களுடைய ஆக்களையே நான் கலாய்க்கிறத பார்க்குறேன் போல. ஓகேண்ணா அது சொல்லுவாங்க வந்து நீ முதல் உண்டு அக்கா தங்கச்சி அப்பா அம்மாவை வந்துட்டு கலாயிறாண்டா அது இயல்பேண்ணா. சரி உன்னதான் நான் போட்டு கலாச்சி நான் மேலே வந்தேன் நான். சரியா சரி நீ கதையம்மா அப்புறம் மறந்து விட ஏன் கூப்பிட்டேன் நெஞ்சு பார்த்து ஏன் கேட்குறேன்னு கேட்டு போட்டார். சரியா கூப்பிட பக்கியா கடை போலே கதை வாழ்த்து. சரியா அது அப்புறம் சொல்லுங்க கதை என்ன. சரி கதை நான் இப்போ வசந்தா கூப்பிட்டுருப்பேன் அந்த ஆளுக்கே இல்லை. அது இப்போ கதைக்கு நல்ல அது நீ அந்த மாட்டி விட்டு போவா நீ கதை சேர்ந்து கேட்க போறீங்க. அப்போ கூப்பிடுமா. சரி வாங்க அவள் சேர்ந்து கேட்க போகிறாளாம்மா. இங்கே அவன் ஃபோனை காட்டு என்ன மெசேஜ் பார்க்குறான்டோ கடக்கணும். இந்த இடத்துல வந்து டக்குன்னு மெசேஜ் பார்க்க போயிருக்கேன். உண்ட மனசு இருக்கே இல்லை கடலிலும் பெருசு. சரியா நீங்கள் என்ன காய்ச்சி முடிஞ்சு யோசிக்கிறேன் என்னண்டு ஸ்டார்ட் இந்த பைக்கு கொடுக்கல இல்லை அவளை உங்களை நம்பி கூப்பிடேங்க நீங்கள் கையை விட்டீங்களா அப்புறம் இல்லை அதுக்காக வச்சு தான் கதைச்சே ஆகணும். நம்பி என்ன இவ்வளோ நம்பிக்கை கூப்பிட்டுருக்காண்டேக்கில் உண்மைக்கு வந்து சில விஷயங்களை காய்க்கத்தான் போடுமே இடக்கடா தட்டு முடித்துட்டாங்க. ஓகே உண்மைக்குமே வந்து அந்த என்ன 2 லட்சம் சப்ஸ்கிரைபர் 2 லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்திருக்குன்னு சொன்னால் உண்மைக்குமே வந்து அது ஒரு பெரிய அளவான ஒரு சந்தோஷப்படக்கூடிய விஷயந்தான். உண்மைக்கு வந்து அந்த ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் பண்ணுறது வந்து ஒரு பெரிய அளவான ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடியதான். ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் எங்களோட இணைந்து கொள்வது. ஒரு சின்ன பிள்ளை உண்டியலுக்கு எப்படி காசு போட்டு சேர்க்குமோ அதே மாதிரி தான் உறவுகளை ஒவ்வொன்றா நாங்கள் சேர்த்து அது ஒரு பெரிய ஒரு கோட்டை மாதிரி கட்டி வாடுறது என்ன பெரிய அளவில் சந்தோஷப்பட்டு கொண்டு வாடுறது. அப்படியா நிலைமையில் உண்மைக்கும் வந்து இப்போ ஒரு சில கொஞ்ச நாட்களுக்கு முன்னுக்கு இவங்க வந்து உள்ளுக்க போனதுக்கு பிறகு நான் வந்து அடிக்கடி பார்ப்பேன். நானும் அடிக்கடியும் பார்ப்பேன்.
சப்ஸ்கிரைபர் இந்த மாதிரி கூடுதா இல்லாட்டி குறையுதான்னு சொல்லி அடிக்கடி பார்ப்போம். ஏன்னு சொன்னால் நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றதை நீங்கள் அறிஞ்சு கொண்டிருந்தீங்க. அப்போ கூடுதா குறையுதான்னு சொல்லி அடிக்கடி பார்த்து கொண்டிருக்கல. ஆனால் மனசில் வந்து சந்தோஷம் தான் ஏற்பட்டது. ஸோ அவங்க வந்து உள்ளுக்கு இருக்கிறது கவலையாக இருந்தாலும் சப்ஸ்கிரைபர் ரீதியாக பார்க்கல இன்னும் அவ்வளோ ஒரு பிரச்சனை நடந்தும் சப்ஸ்கிரைபர் கூடிக்கொண்டு போகுதுன்றேக்கில் உண்மையிலே சந்தோஷப்பட்டாங்க. அதே மாதிரி தான் நேற்றைய தினம் அணுவு கூட தெரியாது, நான் கூடுதலாக அந்த சப்ஸ்கிரைபரை பார்த்து கொண்டே இருந்தேன். அப்போ நேற்றைய தினம் பார்த்தேன் 200K சப்ஸ்கிரைபர் வந்துச்சு. உண்மைக்குமே வந்து அணுகிட்ட சொன்னேன், தம்பிக்கு ஒரு வாழ்த்தொண்டை போட்டு சொல்லு, நான் கட்டாயம் பெரிய நீயா போட இல்லையா கேக் கொண்டு கட் பண்ணணும்னு சொல்லி அவள் பார்க்கல, நான் தான் பார்த்தேன். ஏன்னு சொன்னால் அதை குறித்து தான் நான் பார்த்தேன். உண்மைக்குமே வந்து பெரியவான சந்தோஷம். நாங்களும் வந்து யூடியூப் சேனல் செய்து கொண்டு வாரம் தான். ஆனால் எங்களுக்கு இந்திராதுரத்தில் அந்த இலக்கை அடைகிறதுக்கு இன்னும் எத்தனையோ காலமாக போக தெரியல. ஆனால் அவங்க வந்து ஒரு குறுகிய காலத்துக்கே அதை வந்து அடைஞ்சிட்டாங்க. ஸோ அந்திராதுரத்துக்கு இதுக்குள்ளே வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க என்ன. ஸோ அதாவது வந்து உண்மையாக இருந்தால் எதையுமே வந்து வெற்றி அடையலாம்ன்றதுக்கு இவங்க வந்து ஒரு எடுத்துக்காட்டு என்ன. ஸோ நாங்களும் வந்து கட்டாயம் இந்த வழியை ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணால் தான் செஞ்சுருக்கிறோம். உண்மைக்குமே வந்து அவங்களும் அப்படி தான். அந்த கவிதா சாக்கினி என்று சொல்லி 2 பேரும் இருந்தாங்க. உண்மைக்குமே வந்து வலது கை இடது கை மாதிரி நல்ல ஒரு சப்போர்ட்டுன்னு. அதே மாதிரிக்கு தான் யாருடைய தெரியாத யார்சன் தம்பி கூட உங்களோட வந்துருந்துச்சு. உண்மைக்குமே வந்து அவர்லேயும் எங்களுக்கு சரியான ஒரு விருப்பம். அவரால் வாழ்க்கையில் வரக்கூடிய அவர் செஞ்ச காரியம் ஒன்று இல்லை. இன்றைக்கு நான் கதைப்பேன் எல்லாம் பொறுங்கோ, நீங்கள் கதைங்க. ஆனால் சில விஷயங்களும் மறக்கவும் இல்லை. என்ன உள்ள இருந்து கொண்டு ஆள் கேட்கும், என்ன எப்போ எடுப்பியோ நாங்களும் ஒவ்வொரு முறையும் போய் ஏதோ பிறந்து நோக்கூடாதுன்னு சொல்லி போட்டு வர்றது. ஆனால் அடுத்த முறை கொஞ்சம் ஒருக்கா வந்து சொன்னாங்க, ஐயோ போங்களாவே. உண்மைக்கு வந்து எங்களுக்கு சரியான சந்தோஷம். நாங்களும் இப்படியான ஒரு இலக்கை அடையணும்னு சொல்லி ஆசைப்படுறோம். ஆனால் அதுக்கு பல யுகங்கள் ஆகுதோ தெரியல. ஓகே, அப்போ நீங்களும் கதை தட்டுதான் இல்லையா, கதைக்கலாமா இல்லையா? கதைக்கும் சரி. உண்மையிலே நல்ல விஷயத்தை வந்து ஆள் சொல்லியிருந்தது. என்னென்னா நாங்கள் உள்ளுக்கு இருக்கக்குள்ளே உண்மையிலே எங்களை பற்றியான நெகட்டிவிட்டி தான் கூட ஸ்ப்ரெட் ஆகினது. அப்போ அப்படி பார்க்கக்குள்ளே வந்துட்டு எங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு டவுன் ஆகி எங்களோட சேனல் வந்துட்டு விழுந்துடும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் நினைச்ச டைம்லையும் கூட வந்து எங்களை நேசித்த உறவுகள் வந்துட்டு தங்களோட பலத்தை வந்துட்டு அதன் மூலமாக காட்டியிருந்தாங்க. நாங்கள் வீடியோ போடாத பொழுதும் கூட வந்துட்டு அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்டை வந்துட்டு கூட்டியிருந்தாங்க. நாங்கள் உள்ளுக்கு போகும்போது வந்துட்டு 196 அந்த மாதிரிக்கு நின்றது. அப்போ 198 ஆகி நாங்கள் வெளியில் வந்த கையோட 200K ஆகிருக்குது. இது இன்னும் வந்துட்டு பல மடங்காக வந்துட்டு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அதே நேரம் வந்துட்டு நன்றி, உங்களோட கருத்துக்கும் நன்றி. ஆனால் கடைசி வரையும் கதைக்கலையே, அனுன்ற கதை கடைசி நடப்பது எல்லாமே நன்மைக்கு. ஓகே. அதே மாதிரி உண்மையிலே வந்துட்டு இப்போ மாண்டே சேனலுக்கும் ஒரு 50K சப்ஸ்கிரைபர்ஸ் கூடிய சீக்கிரம் வரணுமெண்ட் ஆசைப்பட்றேன். என்ன செய்யற, அதுக்கு வரணுமென்னு சொன்னால் நான் இன்னும் ஒருக்கா கூட உள்ளே போகணும் ரெடியாக இருக்கிறேன். எங்களுக்கும் பிடிச்சிருக்கு, உங்களுக்கும் பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். என்ன சொன்னேன் உண்மையிலே இப்போ நார்மலாக இப்போ நான் வந்து உள்ளுக்கு போயிட்டேன் அப்படின்னு சொன்னால் இப்போ எங்களை குறித்து ஒரு அப்டேட் ஒன்று வரணும்னு சொல்லி சார் நாங்கள் பார்த்துருக்க வேலையில் உண்ட சேனலுக்கு கூட வந்துட்டு மக்கள் அதிகமாக உள்நுழைய கூட உண்ட சேனல் டக்குன்னு எழும்பும். அப்போ உனக்கு அப்படியான உதவியை கூட நான் வந்து செய்யவும் தயாராக தான் இருக்கேன். கூடிய சீக்கிரம் ட்ரை பண்ணுறேன் மக்களே. என்ன உள்ள சொல்றேக்கா? ஆனா சகோதரனுக்கு தயாரா இருக்கான்னு அதுதான் அதுக்கு நீங்க பாராட்டி ரீதியாக. அதே நேரம் அவனும் உள்ள தள்ள ரெடியா இருக்கான்னு பாத்தியல. விரும்புறானே, நீ என்ன விரும்புறியே, எனக்கு கொஞ்சம் கூட்டணும். இனி போவே கொண்டு யோசிக்காங்க, நாங்களும் முனைந்து கொள்வோங்க. என்ன ஒரு பழக்கம் மனசுல பட்ட சொல்லிடுறேன், அப்படிதாடா. அதேதான் அதேதான். ஆனால் போவேக்க எங்களுக்கு கூட்டி கொண்டு போயிருக்கோம். என்ன உண்மை அப்படியாண்டு இல்லை. இப்போ தம்பி சொன்னாங்க அதேன்றது இல்லை. இதில் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் ஒரு கொஞ்சம் கொஞ்சமாண்டாலும் கூடுதலாக வந்திருக்கேன்னு சொன்னால் தம்பி இந்த ஒரு கிளைகள் தான் நாங்கள். இதில் வந்து தெளிவாக சொல்ல முடியும். என்ன அதே வந்து உள்ளுக்கு கொஞ்சம் வந்துட்டு அதில் உள்ளுக்குள்ளே போகணுன்னா எங்களுக்கு அள்ளி தந்து விட்டேன் கொஞ்சம். உண்மையான சொல்ல வேண்டிய காரியம் இது. இலைகளாக இருந்தீங்க கிளைகளாக வந்துட்டீங்க. ரெண்டு சொன்னால் எங்களோட வீடியோவில் நீங்கள் பார்த்தா தெரியும். தம்பி உள்ளே போனதெல்லாம் நாங்கள் வீடியோ போட்டோன்னே பெரிய ஒரு ஆவலோடு இருந்தாங்க. வியூவர்ஸும் கூட. அதுக்கப்புறம் எல்லாம் எனக்கும் இப்போ 30,000 சப்ஸ்கிரைப் பெற போகுது. இப்போ உள்ளுக்க போயிருந்ததுக்கு தான் காரணம் இது. உண்மையாகவே நான் தெளிவாக சொல்லுவேன். இதில்
உண்மையிலே நான் வெளியில் வந்த இப்போ கூட வந்துட்டு கட்டி பிடிச்ச அழுதான். அப்போ நான் நினச்சேன் உண்மையிலே இவ்வளோ ஒரு பாசம் என்ன வச்சிருக்கான்னு பார்க்கலாம்னு சொன்னான். நான் இனி வீடியோக்கு என்னடா செய்கிறேன்னு சொல்லி அவனை இந்த காதுக்க சொல்லே கேம் எனக்கு உண்மையிலே என்ன செய்யப்படுது. அடே நான் என்னத்தை போட்டாலும் பார்க்கறதுக்கு ரெடியாக இருந்தேன். நான் செய்கிறேன் முதல்ல உள்ளுக்க போயிருக்கேக்க வளம் போல ஒரு நாள் வீடியோ இப்போ 3 நாள் ஆச்சு வீடியோ என்னத்தை போடுறதுன்றே தெரியாமல் இருக்குது. அப்போ அதுக்கு தான் யோசிக்க தானா சொல்லி கொண்டு இருக்கிறான்னு பார்ப்போம். அந்த வகையில் என்ன சொல்கிறேன் உண்மையிலே இப்போ நான் வந்து உண்மையிலே எந்த ஒரு படம் எந்த ஒரு பேர் உண்மையிலே நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த சோஷியல் மீடியா மூலமாக வந்துட்டு வளர்ச்சி அடைகிற கூட உதவி செஞ்சுருக்குது. எங்கட சௌரங்கள் வந்துட்டு போடுறது வளர்றதெல்லாம் நோமல் வந்து ஆனால் யாருன்றே தெரியாத நிறைய பேர் வந்துட்டு அந்த மாதிரி வந்து ஏதோ சின்ன வளர்ச்சி நான் கண்டிருக்கிறாங்க. உண்மையிலே நான் அவங்கள குறித்து வந்துட்டு சந்தோஷப்படுறேன். ஒரு நாளும் நான் பொறாமப்படையில் வச்சு தானே ரைட். அந்த வகையில் வந்துட்டு உங்களுக்கும் சந்தோஷம். உங்களோட நேரங்களை செலவழித்து வந்த உங்களுக்கான சாப்பாடு நான் கொண்டு வந்திருக்கேன். என்னென்னு பார்க்காம போங்க, நான் தருவேன். சரி ஓகே. 9ஆம் பாவாடு வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமோ, இப்போ நீங்கள் எங்களோட வீடியோ பார்த்துருப்பீங்க எல்லாருமே. ஒவ்வொருத்தருமே ஒரு வீடியோ போட்டு கொண்டு வந்தாங்க. சர்மி வந்து நீ போன காலத்துலேருந்து வீடியோ உனக்கு தெரியாது, நீ கூப்பிட நீ கூப்பிட சர்மியக்கா வாங்க ப்ளீஸ், இந்த இடத்துல வாங்க ப்ளீஸ் வாங்க. தம்பி போன காலத்துல இருந்து வரமாட்டேன்றா. இன்றைக்காவது கூப்பிடு, இந்தியில இருந்தாது இந்த சேனலுக்கு வர சொல்லி விடப்பாடி. அப்போ இனி தம்பி போனவையோட நீ சர்மியக்கா அழுப்ப போகிறா சேனலை. ஆனால் உண்டு இவ்வளோ நாளும் பெறாம இருந்தாலும் இன்றைக்கு வடிவாக வந்துருக்குறா சர்மியக்கா. அப்படியே ஒழிச்சிருந்து நல்லா வந்துக்கிறா. அப்போ சர்மியக்கா உங்களோட கருத்தையும் வந்துட்டு நீங்கள் சொல்லி போட்டு போங்க. ஏண்டா கண்ண நேரம் நிற்கிறா அவளுக்கு உங்களை சாயிறதை பார்த்தால். சரி சொல்லுங்கவா சொல்லுங்க. இன்றைக்கு இவ்வளவு எதிர்ப்புங்கள்ட மத்தியில் 2 லட்சம் சப்ஸ்கிரைப் வாங்குறது 2 லட்சம் நாட்டின் சனத்தோட 2,20,000. இன்றைக்கு மக்களோட ஆதரவு கூடி கொண்டு போகிற சில இடத்துல இந்த ஒரு மக்களோட எதிர்ப்புகளும் நிறைய சம்பாதிக்க வேண்டிய நிலைமை வந்தது. அதையும் தாண்டி இந்த 2 லட்சம் சப்ஸ்கிரைப் கிடைச்சிருக்கிறதுக்கு உங்கள மக்கள் வச்சிருக்க ஒரு அன்பான ஆதரவு என்ன அந்த இடத்துல 2 லட்சம் சப்ஸ்கிரைப் கிடைச்சிருக்குது. இன்னும் நீங்கள் மேலே வளர்றதுக்கு உங்களோட மக்களோட ஆதரவு இருக்கும். நல்ல ஒரு கருத்தை சொல்லியிருந்தியால் நன்றி. ஓகே தேங்க்யூ ஸோ மச். ஓகே அடுத்தது நீங்கள் போயிலையே. சரியா ஓகே ஓகே. அடுத்த யாரை கூப்பிடுவோம்? எங்கட ஹியூமனை கூப்பிடுவோம். எங்கட ஹியூமனை ஓ காட் சாரு. வேர் ஆர் யூ சாரு? சாரு தண்ணியில் வீட்டில் மூவும் கழுவ முடியாது. ஐயோ ரைட்டு சாரு வாங்க. உண்மையிலே வாங்க, உண்மையிலே வாங்க. அந்த மைக்கை எடுத்து வச்சுக்கொண்டு தண்ணுங்க. நீங்கள் அந்த இதை இருக்கா இதாண்டி கதை இருக்கா நீங்கள் கிட்ட வாங்க. நிறைய கதைக்க போறேன் இல்லை தானே. You can talk whatever you want, man. Yes, you can speak now. First back my wishes. First up? சொல்ல மாட்டேன் மறுபடியும். First up back. Yeah, first up back. Yes. மேலே அது என்ன சொல்கிறது வாழ்த்துக்கள். கையை விட நான் விட்டுட்டு சொல்ல நோவுதல் எனக்கா. சரி ஓகே. அடுத்தது வந்து என்ன சொல்கிறோம், மேலே வந்து இந்த எஸ்கே விளாக் அப்படின்னு சொன்னாலே இந்த தருணத்தில் வந்து செல்லக்கிளியப்பான்ருக்கார். அப்புறம் வந்து நான் அந்த மீனிங்காக வந்து கிருஷ்ணாமன் இருக்கிறது. உண்மைக்குமே வந்து இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணி 5 வருஷம் என்ன இப்போ ஒரு 5 வருஷம் இருந்தாலும் வந்து ஹெல்பிங் சேனல்னு சொல்லிக்கமே கூடுதலாக எல்லாருக்குமே வந்து ஒரு நோட் இன்ட்ரெஸ்டாக இருக்குமே. நம்ம அப்படி பார்க்கக்குள்ள வந்து இவ்வளோ ஒரு தடைகளது எல்லாம் தாண்டி மற்றது இந்த சேனல் வந்து ஒரு பிளஸ்ஸிங்கான சேனல். என்னென்னு சொன்னால் பல்லாயிரக்கணக்கான மக்களை வந்து வாழ வச்சது அண்டு வந்து இப்போ வரைக்கும் வாழ வச்சு கொண்டிருக்கான நல்ல ஒரு பிளஸ்ஸிங்கான சேனல். அப்போ இந்த நேரத்தில் வந்து உண்மைக்குமே நாங்கள் இப்போ தம்பி என்று சொல்லிட்டு வாழ்த்துக்கள் சொல்கிறதும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து நாங்கள் நிற்கிறோன்னு சொன்னாலே அது வந்து எங்களுக்கு ஒரு பெருமையான விஷயமாக தான் இருக்கிறோம். என்று சொன்னால் பல்லாயிரக்கணக்கான மக்களை வந்து வாழ வச்சதான ஒரு சேனல் என்று சொல்லியிருக்க. அது மட்டும் இல்லாமல் வந்து இதுவரைக்கும் நல்ல ஏன்னா இவ்வளோ ஒரு சவால்கள் மத்தியிலையும் வந்து இப்படியான ஒரு ஆதரவு பெற்றுக்கொண்டு கேட்கலாம் வந்து சந்தோஷமான விஷயம் தானே. ஸோ உண்மைக்குமே
இல்லை இப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னால் இப்போ சாந்தினி கதைச்சு கொண்டு கேட்கல அவள் உணர்றாள் என்னடா நான் நல்ல ஒரு மணியா கதைக்கிறேன் அப்படி இல்லை நிறைய யோசிச்சு வச்சிருந்தேன் இந்த இடத்துல வந்து சொல்ல முக்கியமான ஒரு சில விஷயங்களை இந்த சேனலை பொறுத்தளவு சொல்லணும்னு சொல்லிட்டு அப்போ நான் சொல்கிறேன் சரியோன்ற மாதிரி யோசிக்கலாம் வந்து நிறைய விஷயம் யோசித்தாலும் யோசித்த விஷயத்துலேருந்து வசனம் வந்தோன்று இருக்கோன்றதை நான் இப்போ திங்க் பண்ணி பார்த்தேன் என்ன சொன்ன எஸ்கே விழாக்கை பற்றி சொல்ல போனால் இன்னும் நிறைய சொல்லலாம் அந்த வகையில் வந்து எனக்கு எதை நினச்சி வந்தனோ அதை சொல்லியிருக்கிறேன் கண்டிப்பாக வந்து அது மட்டும் இல்லாமல் இற்ற வரைக்கும் இந்த அதாவது எஸ்கே விளாக் சப்ஸ்கிரைபர் இருக்கலாம் ஆதரவு வந்து எல்லாருக்கும் வந்து மிகப்பெரிய ஒரு நன்றியை சொல்லிக்கொள்கிறோம் இந்த வேலையில் ஓகே மேலே ஒரு நல்ல ஒரு ஸ்பீச் உண்டு இடையில கொஞ்சம் வசனம் பிளாங்கில பிளஸிங்கு அது இது இல்லை ஒரு ஆசீர்வாதமான சேனல் தான் ஏன்னு சொன்னால் பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு வந்து வாழ்வாதாரத்தை அளிச்சதாக இருக்கலாம் எத்தனை பேருக்கு ஒரு உயிரை மீட்டு கொடுத்த தருணங்களாக இருக்கலாம் அப்போ அப்படியே இருக்கக்குள்ள வந்து எல்லா சேனலும் வந்து ஒரு விதமான இப்போ அவங்க வந்து என்னென்ன கண்டென்ட்டாக போடுறேன்னு சொல்லியிருக்கா கூடுதலாக ஹெல்பிங் வீடியோனால எல்லாருமே விரும்பி பார்க்கமா நம்ம அதை தாண்டி இப்போ ஒரு 2 வருஷத்துக்கு மேலே இருந்துட்டு ஹெல்பிங் தான் தனியாக செய்து கொண்டு இருந்தது அதுலேயும் வந்து வளர்ச்சி பெற்று கொண்டு நல்ல ஆதரவு பெற்றுருக்க பெரிய விஷயம் தானே தம்பி அப்போ அதான் சொல்கிறேன் சூப்பர் வேற லெவல் என்ன நீங்க என்ன புகழேக்க எனக்கு ஒரு மாய் கிடையாது புகழ்றதை தாண்டி இந்த சேனலை வந்து இப்போ சொல்ல வேண்டிய வசனம் வந்து இதனால மட்டும்தான் மிஸ் எடுத்து சொல்லலாம் இந்த எஸ்கே விளாக் சேனலுக்கு வந்து விசேஷமான வார்த்தைகள்னு சொன்னால் கண்டிப்பாக இவன் மட்டும்தான் அப்போ கண்டிப்பாக வந்து ஆதரவு தந்த மக்களுக்கும் இந்த தந்து கொண்டிருக்கிறதுக்கும் இன்னும் தருவதற்கும் வந்து பெரிய ஒரு நன்றி என் எஸ்கே குடும்பம் சார்பாக மற்றது வந்து 10 நாளைக்கு இந்த 2000 சப்ஸ்கிரைபர் வந்தது பெரிய ஒரு சாத்தியமான விஷயம் பெரிய ஒரு அந்த ஒரு இடி விழுந்த மேன் சொல்லல தம்பி இல்லை இவ்வளவோ ஒரு ஏற்பாடை தாண்டி வந்து குறிப்பிட்ட நீ இப்போ ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன் என்னென்னு சொன்னால் ஒரு சப்ஸ்கிரைபரே வந்து எவ்வளோ ஒரு பெரிய விஷயம் என்று சொல்லிட்டு 2000 சப்ஸ்கிரைபரை வந்து 10 நாளில் எடுக்க என்று சொல்வது பெரிய ஒரு விஷயம் தானே அப்போ அவ்வளோத்துக்கு வந்து ஒரு ஆசீர்வாதம் மற்றது வந்து சப்போர்ட் இதில் தான் இப்போ நான் இதில் வந்து ஸ்பெஷலாக சொல்கிறேன் கட்டாயம் சரியாவே இருக்கு என்ன லைட்டுக்கிட்ட சரியாவே இருக்கு என்ன ஒரு கட்டத்தில் நின்று கொள்ள கிடக்குது உண்மையில உங்களோட கருத்துக்கு நன்றி மிச்சம் ஜோதிச்சு வைங்க அடுத்த வீடியோவில் தொடருவோமா ஓகே அந்த மேக்க கார்டு தந்துட்டு போங்க குறைக்காம 2வது அடுத்தது எங்கட கீவனை கூப்பிடுறேன் நாங்கள் எங்கட சாப்பாடு சோடா அது பொறுவார் சூடா ஒரு ஆளு குருமா போட்டு இந்த ஏய் ஏய் வேண்டாம் மாதிரி காசு வேணா மாதிரி சோடா கடைக்கு போறாங்க இல்ல காய்ச்சேக்கு இல்ல அதெல்லாம் ஃபீலிங்ஸா வந்த வசனங்கள் இல்ல சோடாக்கு காசு எடுத்தனாண்டி ஓ இந்தா கொடு அது இந்த கையெல்லாம் கொடுக்கணும் என்ன சொல்றாங்க கண்டிப்பா இந்த இடத்துல ஒரு பேன் போட்டோம் எத்தனை பேர் தான் ஞாபகம் மொத்தம் ஒரு 15 சூடாக்கி இவ்வளோ காசு போடுவா மதிய தன்னோட வீடு நல்ல ஒரு பிளஸிங் ஆன வீடு எத்தனை பெரிய ஃபங்க்ஷன் வந்து என்ஜாய் பண்ணி ஒரு சோடா 15 பேர் இருக்கானா உலக நேரத்துக்கு அந்த காசி வட்ட பாட்டுக்கு எனக்கு அந்த கிள்ளி வடை சீஞ்சாம கண்ணுக்குள்ளாச்சு கண்ணி போட்டு டே 100 ரூபாடா பார்த்து செலவு பண்ணிக்கிறேன் இந்த வனிதா ரைட் இப்போ நாங்கள் எங்கட ஹியூமனை கூப்பிட்டு ஒரு நல்ல ஒரு அருமையான ஸ்பீச்சோட முடிப்போம் ஏன்னா மனித உரிமையான குழுவை வேலை செய்கிறபடியாண்டக்குள்ள அவ்வளோ ஒரு நீட்டாக கதைப்பான்றது எல்லாருக்குமே தெரியும் ஓடி சரி சத்தம்னாங்க பிள்ளைகள் கொஞ்சம் சத்தம்னாங்க அண்ணா கதைக்கப்படுறோம் அதே நீ இப்போ இதண்டி விடுறா நான் கொஞ்சம் ஒன்று வாழ்த்துக்கள் நன்றி 2 லட்சம் சப்ஸ்கிரைபர் எடுத்திருக்கிறார் அங்கே என்ன சொல்கிறது சொல்ல 2 லட்சம் சப்ஸ்கிரைபருக்கு வந்து எடுக்கிறதுக்காக வந்து கடின உழைப்புன்னு சொல்லல அது உண்மையிலே அவ்வளோத்துக்கு நிறைய மக்களை வந்து சம்பாதிச்சு வச்சுக்கிறாங்க இவங்க வந்து எவ்வளோ பேர் நிறைய யூடியூப் செய்கிறாங்க சேனல்கள் வந்து இதை விட நிறைய விலக் செய்கிறாங்க வேறு டிஃப்ரெண்ட் மாடலில் வந்து வீடியோஸ் போட்டாலும் அவங்களுக்கே வந்து இவ்வளோத்துக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் வர்றது கஷ்டம் டிக்டாக்லேயும் வந்து ஃபேஸ்புக்லேயும் வந்து ஃபாலோவர்ஸ் எடுக்கிறது வந்து ரொம்ப ஈஸி ஒரு 5 பேர் 6 பேர் இன்வைட் பண்ணாலே சரி ஆனால் யூடியூப்பில் வந்து சப்ஸ்கிரைபர்ன்னு 10 சப்ஸ்கிரைபர் 5 சப்ஸ்கிரைபர்ன்றது சரியான கஷ்டம் அதுலேயும் பார்க்குற எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க அப்போ அந்த வகையில் இந்த 2 லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்து எடுத்துருக்குறாங்கன்னு சொன்னால் இவங்கள்ட வந்து
அவ்வளோத்துக்கு ஒரு கடின உழைப்புன்னு சொல்ல முடியாது. அந்தளவுக்கு ஒரு மக்களை வந்து சம்பாதிச்சு வச்சுக்கிறாங்க. இன்றைக்கு அவங்க செய்கிற சேவையும் அப்படித்தான். அதை வந்து அவங்களோட வேலையென்று சொல்ல முடியாது. வேலையென்று சொன்னாலும் யூடியூப்பால் வர வருமானத்தை தவிர இவங்க போடுற வீடியோ எல்லாம் வந்து ஒரு சேவை தான், மக்களுக்கு வழங்குற அந்த சேவையால் இன்றைக்கும் வந்து சில பேர் வந்து இவங்களை வந்து எதிராக விமர்சித்து கொண்டிருந்தாலும் இன்றைக்கு பல பேரால் பல மக்களால் வந்து பாராட்டப்படுகிற ஒரு ஆக்கள் என்று சொன்னால் இன்றைய கிருஷ்ணாவும் கவிதாசின் குணபாலசிங்கம் கிஷோர் விசிட். உண்மையிலே அந்த வகையில் மிக்க மகிழ்ச்சி. இன்னும் மென்மேலும் வளர வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஓகே, எதிர்பார்க்கல கொஞ்சம். எங்கே அவன் கவிதாசங்க கடையை போகிறானா? ரைட், ஓகே. அப்போ நாங்கள் வந்துட்டு முடிச்சு கொள்வோம். வந்து ஃபைனலாக வந்து என்ன சொல்கிற வந்து கடந்து வந்த பாதைகளை மறந்து போகிறோம் மனுஷன் இல்லை அப்படின்ற மாதிரிக்கு வந்து உண்மையிலே வந்து இன்றைக்கு வந்து இந்த 200K சப்ஸ்கிரைபர்ஸ் நாங்கள் ரீச் பண்ணியிருந்தாலும் அதுக்கு ஆரம்ப நாட்களில் வந்துட்டு எங்களுக்கு வேறு அமைஞ்சது வந்து எங்களோட மருமக்கள், அதாவது சுகந்தன், சுமன், சுக்கு, அப்புறம் வந்து ஸ்பெஷலி அனு, அப்பா, அந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து இருக்காங்க இந்த சேனலுக்கு பின்னால். ஸோ இந்த இடத்துல அவங்க இல்லாட்டிலும் நான் வந்துட்டு மறந்து போகிறது வந்துட்டு நான் அவங்களுக்கு செய்கிற ஒரு துரோகம் மாதிரி. அந்த வகையில் வந்துட்டு நான் எங்களோட மருமக்களுக்கும் அனு, அப்பா எல்லாருக்குமே வந்து நான் மிகப்பெரிய ஒரு நன்றியை சொல்லிக்கொள்கிறேன். அதே நேரம் ஸ்பெஷலி அந்த ஹெல்பிங் வீடியோஸ் மூலமாக தான் நாங்கள் வந்துட்டு இன்னும் வந்துட்டு அதிகமாக ரீச் ஆக தொடங்கினாங்க. அந்த வகையில் வந்துட்டு எங்கள் மூலமாக உதவி பெற்ற அந்த மக்களுமே வந்து இந்த வளர்ச்சிக்கு ஒரு பெரிய ஒரு காரணம். ஸோ அவங்களுக்கு கூட வந்து நான் எல்லாருக்குமே நன்றி சொல்கிறேன். அதே நேரம் அந்த உதவிகளை வந்துட்டு பார்த்து இவ்வளோ காலம் எங்களுக்கு பலமான ஒரு ஆதரவு தந்த அந்த மக்களுக்குமே வந்துட்டு நான் நன்றியை கூற கடமைப்பட்டிருக்கேன். அதே நேரம் உண்மையிலே வந்து இந்த இடத்துல யாருக்கும் நான் நன்றி சொல்ல தவறி இருந்தாலும் அவங்களுக்குமே நன்றி. சேம் டைம் வந்து ஸ்பெஷலி எங்களோட ஹேர்ட்டர்ஸ் உண்மையிலே வந்து எதிர்ப்புகள் வரும்போது தான் வந்து எதிர்நீச்சல் அடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் வந்துட்டு உண்மையிலேயே எதிர்ப்புகள் வந்தால் எங்களுக்கு வித்தியாசமான எண்ணங்கள் வந்துட்டு தோன்றும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் வந்துட்டு உண்மையிலே எதிர்ப்புகளும் வந்து ஒரு மனுஷனுக்கு தேவை. இல்லாட்டி வந்துட்டு அவன் வளர்ச்சி வந்துட்டு வேகமாகவும் இருக்காது, விவேகமாகவும் இருக்காது. அந்த வகையில் வந்துட்டு எங்களை எதிர்த்தவங்களுக்குமே வந்துட்டு நன்றி, எதிர்த்து கொண்டு இருக்கிறவங்களுக்கும் நன்றி. ஸோ எல்லாருக்குமே நன்றி. ஃபைனலாக வந்துட்டு கவிதாஸ் வந்த பிறகு நாங்கள் அந்த சோடாவையும் நாங்கள் கொண்டு வந்த அந்த ஸ்பெஷலான ஒரு சாப்பாட்டையும் கொடுத்துக்கொண்டு இந்த வீடியோவை நிறைவு செய்வோம் நாங்கள். சரி தானே? ஓகே. அப்படி எல்லாருக்கும் எங்களை 200K முன்னிட்டு அந்த சாப்பாடு கொண்டு வாங்கோ. ஓ அப்படி வண்டை கப் பண்ணீங்களே, கிளாஸ் இருக்குதா? சரி, எல்லாம் வந்தாச்சா? கண்ண மூடி எல்லாம் வந்தாச்சா? சாப்பாடு இப்போ பயிரட்டா? எத்தனை 2 4 6 8 10 12 காணுங்க. எல்லாத்தையும் மனசுலேயும் ஒரு 15 பேருக்கு ரைஸ் கட்டினாலும் இதுக்குள்ளே வைக்கலாது. ஆனால் என்னென்னு இந்த சாப்பாட்டை எல்லாம் போங்க டக்குன்னு நேம்பு சாப்பாடை சாப்பிட்டுட்டு போங்க. அந்த இது அந்த மேலுக்கு அந்த கச்சான் உதரப்பாக்கும் ஓ சாந்தினி வாங்க, ஃபர்ஸ்ட்டுக்கு வாங்க. ரைஸா கொத்தா? ரைஸா? ரைட், இது அடிக்க எல்லாம் நீ இதை நான் எல்லாம் பாடா கொண்டு. அப்போ தண்ணி கிளாஸ் ஜேசுநாத விளையாட்டு தான் நான் இப்போ காட்ட போனேன். சோடாக்கு கிளாஸ் எடுக்க யார் போனது? ஓகே. இந்த இடத்துல உண்மையிலேயே இங்க இது என்ன ஒரு கேவலமான புத்தி இது. ஷீட் இல்ல அது கொத்துண்ட மூளை அது குட்டி வாணிச்சு இல்ல குட்டி வாணிச்சுலாம் இல்ல, இது வந்து கேக் தான். நீ குத்தி பார்த்துட்டே நீ சொல்லு. நீ உண்மையிலே பாருங்க, இந்த இடத்துல நாங்கள் ஒரு விஷயத்தை நன்கு அவதானிக்க வேணும். சாப்பாட்டை பற்றி கதைக்கிறது யாருண்டு பாருங்கோ. என்ன கூட நீங்கள் சொல்லுறீங்க நக்கல் அடிக்க வேணாம்னு சொல்லி. இந்த இடத்துல 30 பேர் 40 பேர் இருக்கிற சபையிலையும் கூட அதில் என்ன சாப்பாடு கிடக்கிறத பற்றி கூர்ந்து கவனிக்கிற வந்து எங்கட சர்மி அக்கா அண்ட் வந்துட்டு சாந்தினி. அந்த வகையில் நாங்கள் இப்போ சரி பட்டாட்டம் வாங்க பிள்ளைகள் வாங்க, ஓடியாங்க எல்லாம் லைனில் வாங்க, கொஞ்சம் ஓடியாங்க. சாந்தினி வா.
இங்கே மோதிரத்தை கொண்டாடுறாங்க சின்னாக்கா கொண்டாங்க லைன்லேண்டு ஓடியா ஓடியா தம்பி கிளாஸுக்கு சோடா விட்றா இங்கே நேரம் போகுது எனக்கும் நேரம் போகுது அலுவ கிடக்கு எனக்கு இதில் அடே கதையாக கூட அடே இங்கே நான் வீடியோ எடுத்து நிற்கிறேன் அடே சரி 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 பாப்போம் இது வந்து அந்த கேக் சாப்பிடுறவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாடம் தான் இது. மஜந்தா விடியத்தில் சாப்பிடலையா? கையாஸ் எல்லாரும் சோறாவது கொடு ஓடியா நீங்கள் எதை எடுக்கோ சாப்பாடு கோப்பையா ஒன்று இல்லையா சரி சரி பாபா அப்படியே ஒன்று எடுத்துட்டு இதில் எடுத்துட்டு போக்கோ. ஓகே டன் ஓடி வாங்க ஓடி வாங்க ஓடி வாங்க ஓடி வாங்க சரி வாங்க அதுதான் நான் படித்தேன் நான் இது உங்களுக்காக ஆசீர்வதித்து கொண்டு வரப்பட்ட 200K கான பனிசு எடுங்கோ. வராது அது வராது பிடிச்சிருக்கிறான்டா பாபா. சரி ஓடியாங்கோ 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 நல்லா பிணைஞ்சு எடுக்கிறான் கையால. இந்தா உங்களுக்காக பிக்கப்படுற எனது ஓ இந்தாங்கோ கியூமன் அடிய போகிறீங்களா? ஒண்டி பேருக்கு இந்தாங்கோ கம்சி அப்படியும் ஒரு குறையும் இல்லை. நான் ஒன்றும் சொல்லல நீங்களா சொல்லிட்டலாம். இன்னொன்று எடுங்கோ மோனிக்காவே இல்லை மோனிக்காக இன்னொன்று எடுக்கலாம். இந்தா நீங்கள் எடுக்கும் வீடியோ இருக்கிற ஆள் கொஞ்சம் நீட்டாக நடந்து கொள்வது பிரச்சனை இல்லை. அவி ஒன்று எடுங்கோ எங்க செல்லங்களையுங்க மனுஷனா ஏன் இது இது ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷப்பா. இது 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 ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷப்பா. அது ஆசீர்வதிக்கப்பட்ட பானம். ஓகே 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 ரைட். சரி அப்போ நாங்கள் என்ன என்ன கவிதாசம் பண்ணி சாப்பிட்டோம் பண்ணி சாப்பிட்டோம் என்னடி பனுசுகள் ரிட்டர்ன் பெறுது. அப்பாவுக்கு வேண்டாம் ஆசீர்வாதம் உண்மையிலே பார்த்தாங்கன்னா சந்தோஷப்படுவாங்க. எங்களே அந்த இடம் பெனாட்டை கொடுக்கறதுன்றது தெரியும் தானே. ஜீவா எங்க வர அப்பப்பா வந்து அந்த செத்த விட்டு கதையோட கொஞ்சம் குழம்பி போனா அவ்வளோ என் வேறைக்கு அதெல்லாம் டக்குன்னு ஓட பார்க்குறா. இல்லைண்ணா பொக்குண்டு வேலை சாப்பிடுண்டா விஜயண்டா. ஐயா பிச்சர்ரா கொஞ்சம் பிச்சர்ரா. சாப்பிட்றா சாப்பிட்றா. இப்போ கொஞ்சம் சொக்கு வச்சு வாங்கிக்கிறா கடி கொஞ்சம் வர்றா பிச்சர்ரா கொஞ்சம் கொப்பேட்ட உணத்தை காட்டினா ஆடு உங்களை அலையுதான் சாப்பா பயந்து வேணா அந்த அக்கா சத்தம் கொண்டா போகிறேன். ஐயோ என்ன சின்ன பண்ணி போட்டா அப்படி. சரி அப்போ நான் முடிச்சுக்கொள்ள வேணாம். ரைட் டைம் ஆச்சு நாங்கள் பெருக்கணும். ஸோ சந்தோஷம். ஓ சாப்பாடு நான் உண்மையாக ஆர்டர் பண்ணல வேணுமெண்டா காசை தந்துட்டு போகிறேன்னு பண்ணி சாப்பிடுங்க. என்ன ஒரு பேர் பார்த்து சி நீ என்ன தேவை காசை தான் தேவைன்ற ஒரு நாள் சாப்பிடா கிடந்தா என்ன ஜெயிலுக்கு நாங்கள் எத்தனை சாப்பிடா கிடந்து தெரியுமா அதெல்லாம் இப்படி தான் ஆக்களை கொடுக்குறான். ஓ
எத்தனை பேருக்கு இப்போ சாப்பாடு இல்லை நிற்கிற வந்த சமூகம் அளிச்சாங்களே தானே பொருவான் இப்போ என்ன மாதிரி சாப்பாடு தேவை ஏன் இது என்ன இது தானே கூட்டம் தானே நான் என்ன அரை ஒன்று ஒன்றரை இல்லை இல்லை ரைஸ் கணக்கு போடுறேன் பொருள் இல்லை ரைஸ் கணக்கு அரை ஒன்று ஒன்றரை மூன்றரை ரெண்டு ரெண்டு ரெண்டரை ரெண்டு இல்லை சாரி ரெண்டரை மூன்றரை 4 4.25 4.5 5.5 5.75 6 திருப்பி உனக்கு இல்லை 6 எத்தனை ரைஸ் இப்போ கட்டுறாடி ஒரு ரைஸ் மாதிரி கொத்தும் மற்ற யாரு செஞ்சோற்று கடந்தீர்க்க சேராத இடம் சேர்ந்து ஓ என்ன தெரியும் தானே ஓ நாங்கள் இல்லை காசு காண மட்டும் வேடா நேரம் போயிடும் அம்மான முகத்தை பார்க்கிறேன் நீ வடிவா சொல்லேங்க ரைட் அப்போ முடிச்சுக்கொள்வோம் சந்தோஷம் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் எல்லாருக்குமே நன்றி முக்கியமாக இன்றைய தினம் எங்களுக்கு வாழ்த்து தெரிவித்த மக்களுக்கும் நன்றி மற்றது ஃபோனில் மெசேஜ் கால் மூலம் எல்லா மூலமாகவும் வாழ்த்து தெரிவித்த எல்லாருக்கும் நன்றி எங்கே இந்த இடக்கை விளக்கைகள் எங்கே விளக்கை ஆ அடே விளக்கை ஆ அடே சரியா அப்போ முடிச்சுக்கொள்வோம் ரைட் அப்போ மறக்காமல் உங்களோட வாழ்த்துக்களை வந்துட்டு கமெண்ட்ஸ் மூலமாக தெரிவித்துக்கொள்ளுங்க இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்